வணக்கம். கஜா டிவி முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ராபி என்பவர் தனது வீட்டிற்கு 50 வருடங்களுக்கு மேலாகியும் இதுவரை மின் இணைப்பு வழங்கப்படவில்லை. இது தொடர்பாக பலமுறை அவர் மின்வாரிய அலுவலகத்தில் விண்ணப்பித்தும் உரிய பாதை வசதி இல்லை என கூறி மின் இணைப்பு வழங்க மறுத்து வருவதால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் மின் இணைப்பு வழங்க கோரி கோரிக்கை மனு அளித்துள்ளார். தடவை கொடுத்துறாங்க. அது பார்த்துட்டு அது வழி இல்லாமல் எல்லாம் தர மாட்டோம், வழி வாங்கி போடுங்க தாரணும்னு சொன்னாங்க. அது நாங்கள் பார்த்து பிறகு ஊரில் உள்ள மெம்பர்கிட்ட கேட்டோம். மெம்பர் ரெடி பண்ணி தாரன்னு சொன்னாங்க. மெம்பரும் ரெடி பண்ணி தரல எங்களுக்கு. நாங்கள் ரெடி பண்ணி தரத்துனால அப்படி விட்டுட்டோம். திரும்பியும் எனக்கு குழந்தைன்ட்டு சொல்லி நம்ம ரெடி பண்ணி தாப்பான்னு கேட்டு எனக்கு குழந்தை ரெடி பண்ணி இப்போ நாங்கள் என் கல்யாணம் 32 வருஷம் ஆச்சு. என்னை மாப்பிள்ளைலாம் நாங்கள் வீட்டில் இருந்து 50 என் மாப்பிள்ளை 60 வயசாச்சு. அதுக்கு முன்னையாக குடியிருப்பாக இருந்தால் தான். அப்படி இருந்தப்போ எங்களுக்கு கிடச்சல இடம், வழி பாதையும் இல்லை, கரண்ட்டுக்கு எங்களுக்கு எடுக்க முடியல. நாங்கள் பிள்ளைகளை போட்டுட்டு இருட்டில் தான் நாங்கள் அடிக்கிறதும் என்ன பாம்பு பள்ளி வந்தால் கூட எங்களுக்கு தெரியாது. அவ்வளோ கஷ்டப்படும். நாங்கள் 3 மருமக்கா 3 பேர பிள்ளைகளக்கா. 3ஆவது மரும மாதமாக இருக்கியா ஆனால் கொடுக்க என் முகாம் போயிருக்கான். மகன் போயிருக்கான். ஆமாம் ஆமாம். என் பேர் புஷ்பம், வீட்டாளர் பேர் ராபி, மூத்த மகன் பேர் சுபாஷ், 2வது மகன் பேர் ரமேஷ், 3வது மகன் பேர் மகேஷ், மூத்த மருமகள் அன்சாகுமாரி, 2வது மருமகள் ஜெபா. குடியிருக்கிறது நாங்கள் இப்போ வேலைக்கு வாங்கினதான். முந்தி குடியிருப்பாக இருந்தது. மூடி திட்டத்தில் வீடு போட்டிருக்கோம், லோனில் எடுத்து வீடு போட்டிருக்கோம். அது திட்டம் சின்ன பிறகு கேட்கல. முதலமைச்சருக்கு நாங்கள் இது பண்ணணும், அதுவும் ஒரு இது வரல, பதில் வரல எங்களுக்கு. நாங்கள் அப்படி இருக்கோம். ஆமாம் கொடுத்துருக்கோம். நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.